வணக்கம். தொடர்ந்து 3வது வாரமா ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். 1 நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் கேண்டில் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா வீக்லி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில். பட் நிஃப்டில ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ அதாவது என்னன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பை ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டில சஸ்டெயின் ஆகல. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கிளியர் ஆகி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கு. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லன்றது தான் இந்த வாரம் மார்க்கெட் முடிவுல நம்ம பார்க்க முடியுது. 2வது விஷயம் என்ன அப்டின்னா, வியாழன், வெள்ளி இந்த 2 நாளுமே பேரிஷ் கேண்டில் தான் டே சார்ட்ல. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுனதுக்கப்புறம் ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன பிரைஸ விட இறங்கி க்ளோஸ் ஆகும்போது, அது பேரிஷ் கேண்டிலா மாறும். ஸோ, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் டே சார்ட்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது? இந்த வாரம் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு? நம்ம பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். அம் சென்னை ட்ரேடிங் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட தமிழ்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல அ 12 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனா 26,200ன்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்ல. ஒரு ஒரு பக்கம் ப்ராஃபிட் புக்கிங், இன்னொரு பக்கம் ஸ்டேபிலிட்டி. அதாவது அமெரிக்காவோட மார்க்கெட் ஹாலிடேன்றதுனாலயும், அடுத்த 2 நாள் கன்டினியூயஸ் லீவ் சாட்டர்டே, சண்டேன்றதுனாலயும் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாலடைல் இல்ல அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிஃப்டி 50ல முதல் இடத்துல 2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 2வது இடத்துல அதானி என்டர்பிரைசஸ், சன் ஃபார்மா, கோடக் பேங்க். அதாவது இந்த டாப் கெய்னர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் சம்மந்தம் இல்லாத ஸ்டாக்கா செலக்டிவா கெய்னர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க், ஆட்டோல எய்சர் மோட்டார், அதானி என்டர்பிரைசஸ் மெட்டல் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, எஃப்எம்சிஜியில் ஹெச்யூஎல் வந்து டர்ன் ஆயிருக்கு. அதே போல் ஃபார்மா ஸ்டாக்ஸு கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருந்தது. சன் ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டியும் கெய்னர் லிஸ்ட்டில் டர்ன் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது இன்னைக்கு மொத்தம் நிஃப்டி 50 50 ஸ்டாக்கில் 29 ஸ்டாக் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இந்த 2 லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கும் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பவர் கிரிட், பாரதி ஏர்டெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. வருண் பீவரேஜஸ் லிமிடெட். நான் மார்னிங் டெலகிராம் குரூப்பில் நான் இந்த ஸ்டாக்கை ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஹோல்டிங், இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, அதானி கிரீன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம கவனிக்கக்கூடிய 2 செக்டார் ஒரு இண்டஸ்ட்ரியல், அதாவது அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நிஃப்டி ரெக்கார்ட் ஹைல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு கன்சால்டேஷன் மட்டுமே இந்த குரூப் ஸ்டாக்ஸில் இருக்குது. பெரிய அளவுக்கு ஃபாலும் இல்லை, ஒரு அப்சைட் மொமெண்டமும் பெரிய அளவுக்கு இல்லை. 2வது ரியல்டி ஸ்டாக்ஸு இந்த ரெக்கார்ட் ஹைல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வரப்போகிற வாரம் நிஃப்டி இதே ரேஞ்ச், அதாவது 26,000க்கு மேலே சர்வைவ் ஆகும்போது அதானி குரூப் ஸ்டாக்ஸும் ரியல்டி ஸ்டாக்ஸும் நம்ம கவனிக்கலாம். இந்த வாரம் முடிவை வச்சு பார்க்கும்போது ஃபார்மா ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இன்னைக்கு. சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி நிஃப்டி 50ல டர்ன் ஆயிருந்தாலும் நியூலண்ட் லேப் அதிகமான வால்யூமோட 4%க்கு மேலே டாப் கெய்னராக நிஃப்டி 500ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடில் நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது கெயில் வந்து இன்னைக்கு 4%. இந்த ஸ்டாக்கை நான் டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டாரிஃப் ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலகிராமில். 4% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் அது ரிலேட்டட் ஸ்டாக் அப்படின்னா பாரத் பெட்ரோலியம், ஐஓசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் மோர் தென் 1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 6 ஸ்டாக் பாசிட்டிவ், 6 ஸ்டாக் நெகட்டிவ். ஃபெடரல் பேங்க் 1%க்கு மேலே டர்ன் ஆயிருந்தது. மற்ற பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் 0.3, 0.4% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் கோட்டக் பேங்க், சோழமண்டலம், பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த 3 ஸ்டாக்கு சர்வைவ் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வீக் ஆக வேண்டிய ஒரு செக்டர். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸை ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. மோத்திலால் ஆஸ்வால்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏஞ்சல் ஒன், எம்சிஎக்ஸ்லாம் நியர்லி 4% கிட்ட இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபால் ஆச்சு. ஏஞ்சல் ஒன் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருந்தது. ஆனால் மோதிலால் ஆஸ்வால் மோர் தென் 3% இன்னைக்கு மிட் கேப்பில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் ஸ்டாக் எஸ்ஆர்எஃப் நியூஸ் இம்பேக்ட் முக்கியமாக நான் மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்த ஸ்டாக் 3%. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2%. அதே போல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேடிஎம்
பேடிஎம் பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்டேபிலிட்டி டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கில் பார்க்க முடியுது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இது எல்லாமே மிட் கேப்பில் இன்றைக்கி கெய்னர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடு வரும்போது ஸ்விக்கி அகைன் மோர் தென் 2% தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த ஸ்டாக்கு இறங்கிட்டு இருக்கு. 620 630 ரூபா, சரி 377 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. காட்ஃப்ரே பிலிப் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் 0.3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நியூலண்ட் லேப் மோர் தென் 3%, பூனாவாலா ஃபின்கார்ப் மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகாட் ஃபார்மா, எம்சிஎக்ஸ் இந்த 2 ஸ்டாக்கும் மோர் தென் 3% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர். ஆட்டோ இண்டெக்ஸ், ஃபார்மா இந்த 2 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பெரிய அளவுக்கு இல்லை, 0.5% அரௌண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஆட்டோ இண்டெக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக், அதாவது 10 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 5 ஸ்டாக் நெகட்டிவாகவும் இருந்தது. மஹிந்திராவோட ரேலி ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். ஃபார்மா இண்டெக்ஸில் சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, லாரஸ் லேப், இப்கா லேப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப பையிங் டர்ன் ஆனது ஒரு ரீசனாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. மீடியா வந்து 0.5% பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட் ஒரு காரணமாக பார்க்கலாம். இன்றைக்கி டாப் கெய்னரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவரால் மார்க்கெட் நியூஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 வாரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி இருந்தது. ஐஇஎக்ஸ் ட்ரிபுனலோட கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஜான்வரிக்கு போஸ்ட்போன் பண்ணது ஒரு ரீசன். ஐஇஎக்ஸ் இன்னைக்கு 1% ஃபால் ஆயிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்கிரேடு வந்து எஸ்ஆர்எஃப்பும் பேடிஎம்மும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இதில் இன்னைக்கு 52 வீக் ஹையை பிரேக் பண்ண ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப், ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ், ஏபி கேபிட்டல், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், எல்என்டி ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 52 வீக் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ஓவரால் இனியோட க்ளோசிங்கில். இதில் தொடர்ந்து 2வது நாளாக நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. வீக்லி பேசிஸில் 3வது வாரமாக பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. மிட் கேப்லேயும் சரி ஸ்மால் கேப்லேயும் பெரிய அளவுக்கு அப்சைட் ஆர் டவுன் சைட் மொமெண்டம் இன்றைக்கி இல்லை. பேங்க் நிஃப்டி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீக்லி பேசிஸில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல். ஸோ இப்போதைக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு நம்ம வாட்ச் பண்ணலாம் வரப்போகிற வாரம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி இதே ரெக்கார்ட் ஹைக் நியரில் சர்வைவ் ஆகுது அப்படின்னா அதானி குரூப் ப்ளஸ் ரியல்டி ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த 2 செக்டார் வந்து அகைன் வரப்போகிற வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, குளோபல் மார்க்கெட் இந்த வாரம் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் பொட்டென்ஷியல் இல்லை அமெரிக்கா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. பட் அமெரிக்காவோட மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஓவரால் வீக்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வரப்போகிற வாரம் ஒரு கன்சாலிடேட் மேனர், அதாவது 26,500 அப்பர் சைட்லையும் 26,000 டவுன் சைட்லையும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப காஷியஸாக இருங்க. ஏன்னா வியாழன் வெள்ளி டே சார்ட் கேண்டலில் பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 59,500 வரப்போகிற வாரத்துக்கான இம்மிடியட் சப்போர்ட், மண்டேக்கான இம்மிடியட் சப்போர்ட். அந்த லெவல் உடஞ்சா அடுத்து 58,600 அடுத்த சப்போர்ட்டாக பார்க்கலாம். அதே போல் 26,200 கிட்ட இருக்கிற நிஃப்டி 25,800 வரப்போகிற வாரத்துக்கான ஒரு குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஆர்பிஐ ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இருக்குது. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.